பல தெய்வங்களை வணங்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள். அவரவர்கள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பல்வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சிவனடியார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குரிய இலக்கணம் என்ன? இதை நம் முன்னோர்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். திருத்தொண்டர் புராணம் எழுதிய சேக்கிழார் பெருமான் ஒரு சிவனடியார் என்று சொன்னால் அவருக்குரிய இலக்கணம் என்ன என்பதை நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினின் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலையர் விளங்கினர் என்று ஒரு வரையறையை நமக்கு கொடுக்கிறார். தம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும், நன்மைகள் நடந்தாலும் சரி, தீமைகள் நடந்தாலும் சரி, அவை அனைத்துமே இறைவனால் கொடுக்கப்பட்டவை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான சிவனடியார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், நல்லவை நடந்தாலும் சரி, அல்லவை நடந்தாலும் சரி, அவை அனைத்துமே ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட, முன்னரே எழுதி தீர்மானிக்கப்பட்டதின் படிதான் நம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுவோமானால் நம் வாழ்விலே சில சஞ்சலங்கள் கூட நம்முடைய வாழ்விலே ஏற்படாது. அதனால்தான் அவர் சேக்கிழார் பெருமான் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். கையிலே ஓடு கிடைத்தாலும் சரி, ஒரு பொன்னாலான ஆபரணம் கிடைத்தாலும் சரி, இரண்டையும் ஒரே மாதிரியான எண்ணத்தில் மாத்திரமே நினைப்பவர்கள். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். இரண்டையும் ஒரே தராசு தட்டிலே பார்க்கக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவம் யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சிவனடியார்கள் என்று நமக்கு சேக்கிழார் பெருமான் வரையறுத்து கொடுக்கிறார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா. இறைவனை நினைக்கின்ற ஒரு பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்குமானால் இந்த பிறவிலே எனக்கு வீடு பேறு கூட வேண்டாம், அவனை நினைத்திருத்தல் மாத்திரமே போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு முக்தி பேறு கூட தேவையில்லை. அவன் நினைவு என் சிந்தைக்குள் ஊறிக்கொண்டு இருந்தால், சிந்தைக்குள் ஊற்றெடுத்து கொண்டிருந்தால் எனக்கு முக்தி பேறு கூட இந்த பிறவியில் தேவையில்லை. அவன் நாமத்தை உச்சரிக்கின்ற ஒரு வாய்ப்பும், அவன் திருமேனியை காணுகின்ற ஒரு வாய்ப்பும், அவன் ஆலயத்திற்கு செல்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்குமேயானால் எனக்கு எல்லோரும் விரும்பி பெறுகின்ற அந்த வீடு பேரோ முக்தி பேரோ வேண்டாம் என்று நமக்கு சேக்கிழார் பெருமான் தன்னுடைய அந்த திருத்தொண்டர் புராணத்திலே இருக்கக்கூடிய பாடலிலே நமக்கு உணர்த்தி உள்ளார். இன்னொரு பண்பு, ஒரு சிவனடியார் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதுமே நேர்மையான பாதை என்பதை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்வார்கள். வாழ்விலே எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாமல், தாங்கள் சென்ற பாதையிலிருந்து சற்றும் விலகாமல் அதே பாதையில் எத்தகைய இடர்பாடுகள் நேர்ந்தாலும் அந்த நேர்மையில் செல்வார்கள். அந்த நேர்மையில் செல்வதினால் பெறுகின்ற துன்பங்களினால் பின்னர் அவர்கள் அடைகின்ற அந்த சச்சிதானந்த ஆனந்தம் என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் என்பதை ஒரு சிறிய கதையின் மூலமாக நாம் காணலாம். ஒரு மளிகை கடைக்காரர் காலையில் 6 மணிக்கு கடையை திறக்கிறார். திறக்கின்ற பொழுதே ஒரு குழந்தையும் ஒரு தாயும் அந்த கடையினுடைய வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அதிகாலையிலே இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்று அவர் யோசித்து கொண்டே உள்ளே செல்கிறார். உள்ளே சென்று கடையை சுத்தமெல்லாம் செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்திற்கு பூஜை செய்துவிட்டு தன்னுடைய நாற்காலியிலே வந்து உட்கார்கிறார். உட்கார்ந்த உடனே அந்த பெண், வெளியே இருந்த பெண், தன் குழந்தையோடு கடைக்குள்ளே வருகிறாள். வந்தவள், ஐயா, நேற்று உங்களுடைய கடையிலே நான் 70 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினேன், 100 ரூபாய் கொடுத்தேன். நீங்கள் திரும்பவும் எனக்கு 30 ரூபாய் தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எனக்கு 40 ரூபாய் கொடுத்திருக்கிறீர்கள். அதை நான் கவனிக்காமல் வாங்கி சென்று விட்டேன். நேற்று இரவே மீண்டும் திரும்பி வந்தேன். வந்த பொழுது உங்களுடைய கடை மூடப்பட்டிருந்த காரணத்தினால் நான் திரும்ப சென்று விட்டேன் என்று அந்த பெண் அவரிடம் கூறினார். அதற்கு அவர் கேட்டார், நேற்று நீ என்னிடம் நிறைய பேரம் பேசினாயம்மா,
ரூபாய் பொருள் நான் சொன்னால் இல்லை 8 ரூபாய்க்கு கொடுங்கள் என்று கேட்டீர்கள். இப்படியாக நிறைய பேரம் பேசிய நீங்கள் இன்றைக்கு ஒரு ரூபாய் நான் கூடுதலாக கொடுத்து விட்டேன் என்பதற்காக அதை கொண்டு நேற்று இரவும் வந்திருக்கிறீர்கள். இவ்வளவு அதிகாலையிலே வந்திருக்கிறீர்களே, இது என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லையே என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்னார், என் கணவர் என்னிடம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு மேலே இருக்கின்ற ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பேரேட்டு கணக்கிலிருந்து நாம் ஒரு நாளும் தப்ப முடியாது. நாம் வாழ்கின்ற நேர்மைதான் நம்மை சரியான பாதையில் அழைத்து கொண்டு செல்லும் என்று என் கணவர் எனக்கு கூறியிருந்தார். சில மாதங்களுக்கு முன்னால் என் கணவர் இறந்து விட்டார். என் கணவர் இறந்த பிறகு கூட அவர் சொல்லிக் கொடுத்த அந்த நேர்மையை நான் இன்று வரை கடைபிடித்து வருகிறேன். நேற்று உங்களிடம் இருந்து ஒரு ரூபாய் நான் கூடுதலாக பெற்றுக்கொண்டு சென்று விட்டேன். நேற்று இரவு முழுக்க என்னால் உறங்கச் செல்ல முடியவில்லை. நேற்றிரவெல்லாம் உறக்கம் இல்லாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன். காரணம், உங்களுடைய ரூபாய் பணம் என்பது என்னிடம் இருக்கிறதே என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் எனக்கு உறக்கமே வரவில்லை. இது எனக்கு என் கணவர் சொல்லிக் கொடுத்த பாடம். அதனால்தான் அதிகாலையிலேயே நான் எழுந்து உங்களுடைய ரூபாயை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்து நான் இதை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அந்த பெண் திரும்ப செல்கின்ற பொழுது அவர் சொன்னார், அந்த கடைக்காரர், இந்த காலத்திலும் இப்படியான நேர்மையான மனிதர்கள் இருக்கிறார்களா என்பது மிகவும் வியப்புக்குரியதே. இருப்பினும் நீங்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வருகிறேன். நேரம் கிடைக்கும் போது வந்து நீ அடுத்த முறை கடைக்கு வரும்போது அந்த ரூபாயை நீ கொடுத்து விட்டு சென்றிருக்கலாமே, இந்த ரூபாய்க்காக இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லையே என்று அந்த கடைக்காரர் சொன்ன பொழுது, இல்லை, உங்களுடைய பணம் என்னிடம் இருக்கின்ற வரை எனக்கு மன நிம்மதி என்பது இல்லை. இப்பொழுது உங்களிடம் கொடுத்து விட்டேன். இந்த நொடியிலிருந்து என் மனதில் இருந்த அந்த எண்ணம் அகன்று இப்போ முழுமையாக சுத்தமாகிவிட்ட காரணத்தினால் நான் மீண்டும் புதிய பிறவி எடுத்ததை போன்ற ஒரு எண்ணத்திற்குள் ஆட்படுத்தி விட்டேன் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டு சென்று விட்டார். அந்த ரூபாயை கொண்டு போய் சிவபெருமான் முன்னால் வைத்து, இந்த காலத்திலும் இப்படியான நேர்மையான மனிதர்கள் இருக்கிறார்களே என்று அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய நாற்காலியிலே உட்கார்கிறார். அவருக்கு ஒரு மன ஓட்டம். நேற்று ஒரு வியாபாரம் செய்தார். அந்த வியாபாரத்திலே தன்னுடைய நண்பரிடம் ஒரு 300 ரூபாய் அதிகமாக அவரிடமிருந்து பெற்றுவிட்டதை, அந்த வியாபாரத்திலே இவர் தனக்குரிய லாபத்தை விட ஒரு 300 ரூபாய் கூடுதலாக பெற்றதை அப்பொழுது உணர்கிறார். உணர்ந்தவர் யோசிக்கிறார், ஒரு ரூபாய் கொடுக்க வேண்டிய பெண் அவ்வளவு நேர்மையாக காலையிலே எழுந்து வந்து இந்த ரூபாய் கொடுத்து விட்டு செல்கிறாளே, நாம் இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோமே, நாம் நம்முடைய நண்பனை ஒரு 300 ரூபாய் ஏமாற்றி விட்டோமே, உடனே போய் கொடுத்து விட்டு வந்து விடலாம் என்று அவர் தன் கடையில் வேலை செய்கிற பணியாளரை அழைத்து, நான் வருகின்ற வரை கொஞ்சம் கடையை பார்த்துக்கொள், நான் கொஞ்சம் வெளியே சென்று விட்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த கடைக்காரர் வெளியே செல்கிறார். ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் சென்று தன்னுடைய நண்பனை போய் பார்க்கிறார். நண்பனை பார்த்தவுடனே, என்ன நண்பா இவ்வளவு காலையிலே வந்திருக்கிறாய், என்ன விசேஷம்? நேற்று உனக்கு நான் ஒரு பொருளை விற்றேன். அந்த பொருளிலே நான் ஒரு 300 ரூபாய் உன்னிடமிருந்து கூடுதலாக பெற்றுவிட்டேன். அந்த பணம் என்னுடைய பணம் அல்ல, அது உன்னுடைய பணம். அதனால் அதை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன். இந்த 300 ரூபாய் பெற்றுக்கொள் என்று அவனிடம் 300 ரூபாய் கொடுத்து விட்டார். இந்த 300 ரூபாய் கொடுப்பதற்காக நீ இவ்வளவு தூரம் வர வேண்டுமா? நாம் எப்பாவது சந்திக்கின்ற பொழுது நீ அந்த பணத்தை கொடுத்திருக்கலாமே, அப்பொழுது நான் வாங்கி கொண்டிருப்பேனே என்று அவருடைய நண்பன் சொன்னான். அதற்கு இவர் சொன்னார், உன்னுடைய பணம் என்னிடம் இருக்கின்ற வரை எனக்கு ஒரு மன நிம்மதி இல்லை. உன்னிடமிருந்து 300 ரூபாய் கூடுதலாக பெற்றுவிட்டேனே என்ற ஒரு மனம் என்னை அரித்து கொண்டே இருந்தது. அதனால் தான் காலையிலே வந்து உன்னிடம் கொடுத்து விட்டு செல்கிறேன் என்று தன்னுடைய நண்பனிடம் 300 ரூபாய் கொடுத்து விட்டு செல்கிறார். ஒரு பெண்மணியினுடைய நேர்மை என்பது 10 ரூபாய் திருப்பி கொடுத்த உடனே இன்னொருவர் தான் கொடுக்க வேண்டிய 300 ரூபாயை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த உந்துதல் அங்கிருந்து தொடங்குகிறது. இப்போ இந்த 300 ரூபாய் பெற்றுக்கொண்ட ஒரு நண்பன் தன்னுடைய அறையிலே போய் உட்கார்கிறான். உட்கார்கின்ற பொழுது தன் நண்பன் நினைத்திருந்தால் இந்த 300 ரூபாயை எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து கொடுத்து விட்டு சொல்கிறானே, அவனுடைய தூய்மையான அந்த உள்ளம் என்பது எவ்வளவு பெரியது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவன் சிந்தனைக்குள் ஒரு செய்தி நிழலாடியது. அவன் தன்னுடைய நண்பனிடம் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய கடையினுடைய அபிவிருத்தியின் பொருட்டு ஒரு 15 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தான்.
அவன் பணம் கொடுத்த அடுத்த நாளே அவன் தனக்கு ஏற்பட்ட அந்த இதய வலியின் காரணமாக மரணம் அடைந்து விட்டான். இவனும் 2 ஆண்டுகள் பொறுத்திருந்து பார்த்தான். அந்த 15 லட்சம் ரூபாயை கேட்பதற்கு யாரும் வராத காரணத்தினால், யாரும் அதற்கு பொறுப்பேற்கவில்லையே, யாரும் கேட்கவில்லையே என்பதற்காக இவன் அமைதியாக இருந்தான். இப்பொழுது அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்தத் தொடங்கியது. 10 ரூபாய் என்பது ஒருவனை உறுத்தியது. 300 ரூபாய் இவன் பெற்றுக்கொண்டான். இப்பொழுது 15 லட்சம் ரூபாயை நாம் நண்பனிடமிருந்து பெற்று நம்முடைய தொழிலை மேம்படுத்தினோமே, இன்றைக்கு நாம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய செல்வந்தனாக இன்றைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு நம்முடைய நண்பன் கொடுத்த அந்த 15 லட்சம் ரூபாய் தான் இன்றைக்கு நாம் எவ்வளவு உயர்விற்கு காரணம். ஆனால் அந்த பணத்தை கேட்டு யாரும் வரவில்லை. காரணம், அவன் பணம் கொடுத்த அடுத்த நாளே அவனுடைய மனைவிக்கோ அவனுடைய உறவினர்களுக்கோ அவனுடைய தாய் தந்தையருக்கோ யாரும் அவன் தகவல் தெரிவிக்கவில்லை. அடுத்த நாளே அவன் மரணித்து விட்ட காரணத்தினால் இந்த செய்தி யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. அதை யோசிக்கிறான். இந்த 15 லட்சம் ரூபாயை கண்டிப்பாக நாம் திருப்பி தந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் உடனே தன்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை அழைத்து, நான் வருகின்ற வரை கொஞ்சம் பார்த்துக்கொள், நான் வங்கி வரையிலும் செல்கிறேன் என்று சென்று வங்கிக்கு செல்கிறான். வங்கியிலே போய் 15 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு தான் யாரிடம் பெற்று வந்தோமோ அந்த பணத்தை அவனுடைய மனைவியிடம் கொடுப்பதற்காக செல்கிறான். போனால் அங்கே கணவனை இழந்த ஒரு பெண் மிகவும் வறுமையான சூழ்நிலையில் ஒரு குழந்தையோடு உட்கார்ந்து சமையல் அறையிலே இருக்கிறாள். இவன் போய் காலிங் பெல் அழுத்துகிறான். வெளியே அந்த பெண் வந்து எட்டி பார்க்கிறாள். யாருங்கள் என்று கேட்கிறாள். நான் உங்களுடைய கணவருடைய நண்பர். உங்கள் கணவர் எனக்கு ஒரு 15 லட்சம் ரூபாயை கொடுத்தார். அந்த பணம் கொடுத்த மறுநாளே அவர் இறந்து விட்டார். சரி, இது யாருக்கும் தெரியவில்லையே என்ற காரணத்தினால் நானும் அமைதியாக இருந்து விட்டேன். ஆனால் எனக்கு இந்த மனசாட்சியானது உறுத்துகிறது. நண்பன் கொடுத்த பணத்தில் தானே நாம் இவ்வளவு தூரம் உயர்ந்தோம். அந்த பணம் இன்றைக்கு அவர்கள் குடும்பம் கஷ்டப்படுகின்ற பொழுது நம்மால் திருப்பி தர முடியவில்லையே என்ற எண்ணம் என்னிடம் மேலிட்டது. இன்றைக்கு அதற்கு ஒரு விடிவை தேடி வங்கியிலிருந்து 15 லட்சம் ரூபாயை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த பெண்ணிடம் கொடுத்தார். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, காலையிலே 10 ரூபாய் கொண்டு போய் அந்த கடைக்காரரிடம் திரும்பி கொடுத்த அந்த பெண்ணினுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசுதான் 15 லட்சம் ரூபாய். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இழந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நேர்மையை இழக்காமல் இருக்கின்ற பொழுது அந்த நேர்மையானது நமக்கு கொடுக்க வேண்டியதை அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த தருணங்களிலே மீண்டும் நமக்கு திருப்பி தரும் என்பதை காலம் உணர்த்தும். எப்பொழுதுமே நேர்மை என்றைக்கும் நம்மை கைவிட்டு விடாது. நேர்மை ஒருபோதும் நம்மை துரத்தி விடாது. நேர்மை எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றும் என்பதை இந்த ஒரு சிறிய கதையின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த நேர்மை என்பது சிவன் அடியார்களாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.